வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் வெர்சாய் அரண்மனையில் திருப்புமுனை. அமெரிக்க ஈரான் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு அதிபர் ட்ரம்ப் அப்படியே ஈரானிடம் சரணடைந்து விட்டார். வளைகுடா போரே அமெரிக்காவின் மிகப்பெரிய பேரழிவு. 60 நாள் காலக்கெடு கட்டாயமல்ல. சவுதி கத்தாரிடம் அணு ஆயுதங்கள் இருந்தால் தவறில்லை. பனிப்போர் காலத்து பாதுகாப்பு உற்பத்தி சட்டம் ஆயுத பற்றாக்குறையை போக்கு ட்ரம்ப் எடுத்து அதிரடி முடிவு. அமெரிக்க மற்றும் ஈரான் இடையே கடந்த 4 மாதங்களாக நீடித்து வந்த போரை அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு கொண்டுவரும் வரலாற்று சிறப்புமிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் புதன்கிழமை நேரில் கையெழுத்திட்டுள்ளார். இதன் மூலம் இந்த அமைதி ஒப்பந்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது என வெள்ளை மாளிகை அதிகாரியொருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். முன்னதாக சுவிட்சர்லாந்தின் பர்கன் ஸ்டார் ரிசார்ட்டில் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை அன்றுதான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருந்தது. ஆனால் அதற்கு 2 நாட்களுக்கு முன்பே பிரான்சில் வைத்து ட்ரம்ப் இதில் கையெழுத்திட்டு உலக நாடுகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். வெள்ளை மாளிகை மற்றும் ABC நியூஸ் வெளியிட்டுள்ள இந்த அதிரடி மாற்றங்களின் முக்கிய விவரங்கள் இதோ. அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தற்போது பிரான்ஸ் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். நேற்றைய தினம் பிரெஞ்சு அதிபர் இம்மானுவேல் மெக்ரோனுடன் புகழ்பெற்ற வெர்சாய் அரண்மனையை சுற்றி பார்த்த ட்ரம்ப் அதன் பின்னர் மெக்ரோன் அளித்த சிறப்பு இரவு விருந்தில் பங்கேற்றார். இந்த விருந்து கொண்டிருந்த தருணத்திலேயே ஈரானுடனான அமைதி ஒப்பந்த ஆவணத்தில் ட்ரம்ப் தனது கையொப்பத்தை இட்டுள்ளார். வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் பகிர்ந்துள்ள அறிக்கையின்படி கடந்த ஞாயிற்றுக்கிழமையை அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மற்றும் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் ஆகியோர் அதிபர் ட்ரம்பின் முன்னிலையில் இந்த ஒப்பந்தத்தில் டிஜிட்டல் முறையில் முதல்கட்டு கையெழுத்திட்டனர். அதன் தொடர்ச்சியாக தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ஈரானிய அதிபர் மசூத் பெசகியன் ஆகிய இரு நாட்டு உச்ச தலைவர்களும் இதில் இறுதி கையெழுத்திட்டு ஒப்பந்தத்தை முழுமைப்படுத்தியுள்ளனர். ட்ரம்ப் கையெழுத்திட்டு ஆவணத்தின் நகல் உடனடியாக ஈரான் அரசுக்கும் இந்த பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் வகித்து பாகிஸ்தான் மற்றும் கத்தார் நாடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்துவிட்டதால் உலக பொருளாதாரத்தை முடக்கி வைத்திருந்து கடல்சார் தடைகள் நீங்க தொடங்கியுள்ளன. முக்கியமாக உலகின் 20% எண்ணெய் போக்குவரத்து நடக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி வணிக கப்பல்களின் போக்குவரத்திற்காக உடனடியாக திறக்கப்படலாம் என்பதை வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது. எனினும் ஜலசந்தி தற்போதைய வினாடியில் முழுமையாக திறந்து விட்டுள்ளதா என்ற ஊடகங்களின் கேள்விக்கு வெள்ளை மாளிகை இன்னும் அதிகாரப்பூர்வமாக பதிலளிக்கவில்லை. அமெரிக்க ஆயுத கிடங்கில் 45% ஏவுகணைகள் திறந்துவிட்டதால் ட்ரம்ப் அவசர கால பாதுகாப்பு உற்பத்தி சட்டத்தை அமல்படுத்தியது. லெபனான் எல்லையில் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறினால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரித்ததும் குறிப்பிடத்தக்கது. இத்தகைய அனல் பறக்கும் சூழலுக்கு மத்தியில் பிரான்சில் வைத்து ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தில் நேரில் கையெழுத்திட்டிருப்பது உலகளவில் கச்சா எண்ணெய் விலையை மேலும் வீழ்த்தும் என்றும் உலக பொருளாதாரத்திற்கு பெரும் நிம்மதியை தரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரானிடையேயான 14 அம்ச அமைதி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விவரங்கள் வெளியாகி உலகளவில் விவாத பொருளாக மாறியுள்ள நிலையில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவசரமாக முடித்துள்ள இந்த ஈரான் போர் அமெரிக்க வரலாற்றின் மிகப்பெரிய பேரழிவுகளில் ஒன்றாக கருதப்படும் என்று அமெரிக்க ஜனநாயக கட்சியின் செனட் சிறுபான்மை தலைவர் சக் ஷூமர் மிக கடுமையாக சாடியுள்ளார். அமெரிக்க அதிபர் மாளிகையின் மூத்த அதிகாரிகள் இந்த ஒப்பந்தத்தின் ரகசிய விவரங்களை வாய்மொழியாக வெளியிட்டதை தொடர்ந்து கேபிட்டல் கட்டிடத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்து ஷூமர் ட்ரம்பின் ராஜதந்திர தோல்விகளை பட்டியலிட்டார். மறுபுறம் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இந்த ஒப்பந்தத்தை முறியடிக்க துடித்து வரும் வேளையில் அமெரிக்காவிற்கு உள்ளேயே ட்ரம்பிற்கு எதிராக பலத்த எதிர்ப்பு குரல்கள் கிளம்பியுள்ளது. இந்த அமைதி உடன்படிக்கையின் பலவீனத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சர்வதேச அரங்கில் தன்னை ஒரு சிறந்த டீல் மேக்கர் என கூறிக்கொள்வதை கடுமையாக அவர் கேலி செய்துள்ளார். ட்ரம்ப் தான் வம்படியாக இந்த போரை தொடங்கினார். ஆனால் அதை எப்படி முறையாக முடிப்பது என்று தெரியாமல் பல வழிகளில் அவர் ஈரானியர்களிடம் முற்றிலுமாக சரணடைந்து விட்டது போல் இந்த ஒப்பந்தம் காட்சி அளிக்கிறது என்று ஷூமர் குற்றம் சாட்டினார். நிர்வாகம் ஒப்புக்கொண்டுள்ள 14 அம்ச புரிந்துணர்வு ஆவணத்தின் விதிகளை பார்க்கும்போது அதில் உள்ள ஒவ்வொரு அம்சத்திலும் ஈரானை முழுமையாக வெற்றி பெற்றிருப்பது போல் தெரிகிறது. $24 பில்லியன் சொத்துக்கள் விடுவிப்பு முதல் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் மறைமுகமாக கட்டணம் வசூலிக்கும் உரிமை பெற்றது வரை அனைத்தும் அமெரிக்காவிற்கு பின்னடைவே ஆகும். 100 நாட்களுக்கு மேலாக நீடித்த போரின் மூலம் அமெரிக்கா தனது பில்லியன் கணக்கான டாலர்களை இழந்ததை தவிர வேறு எதையும் சாதிக்கவில்லை என்ற துணியில் எதிர்க்கட்சிகள் களம் இறங்கியுள்ளனர். இதுகுறித்து சக் ஷூமர் மேலும் பேசுகையில் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்துவதில் மிகவும் மோசமாக செயல்பட்டுள்ளார் என்பதற்கு இந்த ஈரான் ஒப்பந்தமே சாட்சி. இந்த வீணான போர் தொடங்குவதற்கு முன்பு அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் என்ன நிலையில் இருந்தார்களோ அதைவிட இப்போது மிக மோசமான பலவீனமான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் என்று வருத்தத்துடன் தெரிவித்தார். ஜூன் 19 அன்று சுவிட்சர்லாந்தில் உலக தலைவர்கள் முன்னிலையில் முறைப்படியான கையெழுத்து விழா நடக்கவுள்ள நிலையில் அமெரிக்க
செனட்டின் முக்கிய தலைவரான சக் ஷூமரின் இந்த பேரழிவு பிரகடனம் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு பெரும் சர்வதேச மற்றும் உள்நாட்டு அரசியல் அமுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. சுவிட்சர்லாந்தில் நாளை அமெரிக்கா ஈரான் இடையே இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ள பரபரப்பான சூழ்நிலையில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் தரையிறங்கிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அமைதி உடன்படிக்கை நிபந்தனைகள் மற்றும் காலக்கெடு குறித்து பல்வேறு அதிரடியான கருத்துக்களை அவர் பகிர்ந்துள்ளார். ட்ரம்ப் செய்தியாளர் சந்திப்பில் வெளியிட்ட முக்கிய விவரங்கள் இதோ. முன்னதாக கசிந்து 14 அம்ச வரைவு ஒப்பந்தத்தில் அடுத்த கட்ட இறுதி பேச்சுவார்த்தைகளுக்கு 60 நாள் காலக்கெடு விதிக்கப்பட்டிருந்ததாக தகவல் வெளியானது. இது குறித்து பேசிய ட்ரம்ப், இந்த 60 நாள் பேச்சுவார்த்தை காலம் என்பது ஈரானுக்கான ஒரு இறுதியான அல்லது உறுதியான காலக்கெடு அல்ல. அவர்களுக்கு மேலும் காலம் நீடிக்கப்பட வாய்ப்புள்ளது. அவர்கள் பிராந்தியத்தில் ஒழுங்காக அமைதியாக நடந்து கொண்டால் போதும். அந்த 60 நாள் கணக்கை பற்றி நான் அவ்வளவாக கவலைப்பட போவதில்லை. ஈரான் தனது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வைத்திருக்க அனுமதிப்பது குறித்த கேள்விகளுக்கு தனது நிலைப்பாட்டை ட்ரம்ப் மீண்டும் தெளிவுபடுத்தினார். உலகில் மற்ற நாடுகளுடன் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கும்போது ஈரானிடம் மட்டும் அவை சில இருக்கக்கூடாது என்று தடுப்பு சற்று நியாயமற்றது என்று கூறி ஈரானின் ஏவுகணை திட்டத்திற்கு அவர் மறைமுக ஆதரவு தந்துள்ளார். இதன் மூலமே கசிந்த வரைவு ஒப்பந்தத்தில் ஈரானின் ஏவுகணை திட்டம் மீதான தடை ஏன் நீக்கப்பட்டது என்பது உறுதியாகியுள்ளது. அணு ஆயுத பரவல் தடை குறித்து பேசிய ட்ரம்ப் மத்திய கிழக்கில் பெரும் புவிசார் அரசியல் விவாதத்தை கிளப்பும் வகையில் ஒரு கருத்தை கூறியுள்ளார். நாம் அணு ஆயுதங்களை பற்றி பேசும்போது அது சாதாரண பாலிஸ்டிக் ஏவுகணை போன்றது அல்ல. ஆனால் பிராந்தியத்தில் சமநிலையை கருதி சவுதி அரேபியா மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளிடம் ஒப்பீட்டு அளவில் சில அணு ஆயுதங்கள் இருந்தால் அது பரவாயில்லை என்று நான் கருதுகின்றேன். அதை நான் சொல்ல வருகிறேன். அமெரிக்க ராணுவம் வளைகுடா பிராந்தியத்தில் இன்னும் எவ்வளவு காலம் நிலைத்திருக்கும் என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு அமெரிக்க படைகளை திரும்பப் பெறுவது பற்றி நாங்கள் இன்னும் தீவிரமாக சிந்திக்கவில்லை என்று ட்ரம்ப் சுருக்கமாக பதிலளித்தார். அமெரிக்க ஆயுத கிடங்கில் 45க்கும் அதிகமான ஏவுகணைகள் தீர்ந்துவிட்டதால் ட்ரம்ப் பாதுகாப்பு உற்பத்தி சட்டத்தை அமல்படுத்திய மறுநாளே இந்த மென்மையான ராஜதந்திர போக்கை ஈரானிடம் காட்டியுள்ளார். லெபனானில் இஸ்ரேலின் போர் நிறுத்த மீறல்கள் குறித்து ஈரான் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை காலத்தை நீடிக்க தயாராக இருப்பதாக கூறியிருப்பது இந்த அமைதி ஒப்பந்தம் தடையின்றி நிறைவேற உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரானுடனான 4 மாத கால போர், காசா மற்றும் உக்ரைன் மோதல்களுக்கு அமெரிக்கா வழங்கிய தொடர்ச்சியான ராணுவ ஆதரவு ஆகியவற்றின் காரணமாக அமெரிக்காவின் முக்கிய ஆயுத கையிருப்பு அபாயகரமான அளவிற்கு சரிந்துள்ளது. இதனை ஈடுகட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெனிப்போர் காலத்தில் இயற்றப்பட்ட பாதுகாப்பு உற்பத்தி சட்டத்தை அவசரகால நடவடிக்கையாக அம்பலப்படுத்தியுள்ளார். இந்த சட்டத்தின் பின்னணி மற்றும் அமெரிக்க ஆயுத கிடங்கின் தற்போதைய நிலை குறித்து முழு விவரங்கள் இதோ. வியூ மற்றும் சர்வதேச ஆய்வுகளுக்கான மையம் நடத்திய சமீபத்திய ஆய்வில் அதிரவைக்கும் உண்மைகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்கா தனது ஒட்டுமொத்த துல்லிய தாக்குதல் ஏவுகணை இருப்பில் குறைந்தபட்சம் 45% போரில் பயன்படுத்திவிட்டது. அதை முக்கியமான பேட்ரியாட் வான் பாதுகாப்பு இடைமறிப்பு ஏவுகணைகள் மற்றும் தாட் ஏவுகணை இருப்பில் ஏறக்குறைய பாதையை அமெரிக்கா அளந்துள்ளது. பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் பேசிய அதிபர் ட்ரம்ப், போரின் கடைசி 2 நாட்கள் கொடூரமாக இருந்தன. அதில் மட்டுமே $200 மில்லியன் மதிப்புள்ள குண்டுகள் பயன்படுத்தப்பட்டன என போரின் தீவிரத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த சட்டம் 1950ஆம் ஆண்டு கொரிய போரின் போது அமெரிக்க நாடாளுமன்றத்தால் முதலில் இயற்றப்பட்டது. தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அவசர காலங்களில் நாட்டின் ஒட்டுமொத்த தனியார் தொழில்துறையையும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர இது அதிபருக்கு விரிவான அதிகாரங்களை வழங்குகிறது. இந்த சட்டத்தின் மூலம் ட்ரம்ப் நிர்வாகம் செய்ய போகும் மாற்றங்கள், ராணுவ உபகரணங்கள் மற்றும் ஏவுகணைகளின் உற்பத்திக்கு மட்டுமே முதலிடம் அளிக்க வேண்டும் என அமெரிக்காவில் உள்ள தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு அரசாங்கம் நேரடியாக உத்தரவிட முடியும். நிறுவனங்கள் தங்களது வணிக ரீதியான பிற ஒப்பந்தங்களை ஒத்திவைத்துவிட்டு பெண்டகனின் தேவையை முதலில் பூர்த்தி செய்ய வேண்டும். தற்போது அமெரிக்க ஆயுதத்துறையில் உள்ள வரையறுக்கப்பட்ட உற்பத்தி திறன், விநியோக சங்கிலி பலவீனங்கள் மற்றும் மூலப்பொருட்கள் பற்றாக்குறையால் ஏற்படும் நீண்டகால தாமதங்களை சரி செய்ய அரசாங்கமே நேரடியாக நிதி உதவி வழங்கி உற்பத்தி தளங்களை விரிவுபடுத்தும். ஆம், இந்த சட்டம் பலமுறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதிபர் ட்ரம்ப் தனது முந்தைய பதவி காலத்தில் COVID-19 பெருந்தொற்றின் போது அவசரமாக வெண்டிலேட் உற்பத்தியை அதிகரிக்கவும் உள்நாட்டு கனிம வள மேம்பாட்டிற்கும் இதை பயன்படுத்தினார். அவருக்கு பின் வந்த ஜோ பைடனும் தூய்மையான எரிசக்தி நுட்ப உற்பத்தியை விரிவுபடுத்த இச்சட்டத்தை பயன்படுத்தி இருந்தார். தற்போது பாதுகாப்பு செயலாளர் பிட் ஹெக்ஸெத்திற்கு அனுப்பியுள்ள அவசர ஆவணத்தில் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு தயார் நிலைக்கு நேரடி அச்சுறுத்தல் நிலவுகிறது என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார்.
ஏற்பட்டுள்ளதால் பென்டகன் இனி முழுவீச்சில் ஆயுத உற்பத்தியை பெருக்கும் நடவடிக்கைகளில் இறங்க உள்ளது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.